cohesion. Let us devise in short manner. First coupling, second cohesion. Coupling அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரணும்? cohesion. These two things are related to modularity. These two things are related to modularity. Okay. These two things are related to modularity, no doubt about it. So what is cohesion? What is cohesion? One term that you want to suggest with respect to cohesion. Cohesion, yes. Cohesion means what? Within the module. Cohesion means what? Within the module. Coupling means what? Between the module. Coupling means what? Between the module. So with respect to coupling, there are totally 6 different types of coupling. 6 different types of coupling we have discussed. And there is one code also we have discussed. Coupling பத்தி பார்த்துட்டு அதுல ஒரு code discuss பண்ணோம். Come on, what is the code? What is the code yesterday? Everyone, I want everyone to reply. Make it fast. Come on. What is the code? CCC. Yes. DSU. Triple C. DSU. SDU. Triple C. SDU. இல்லைங்களா? So this is what? This is what? So this is content. This is content. And this is uncoupled. ஓகேவா? எது அதிக கப்ளிங் எது இருக்கிறது? ஹையஸ்ட் கப்ளிங் எங்க இருக்கிறது? கண்டென்ட்ல. லோயஸ்ட் கப்ளிங் எங்க இருக்கிறது? அன்கப்பிள்டுல. ஹையஸ்ட் இருக்கிறது லீஸ்ட் டிசையர்டு, லோயஸ்ட் இருக்கிறது மோஸ்ட் டிசையர்டு. கிளியரா? நேத்திக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் ஆனீங்கல்ல? இப்ப எல்லாமே கிளியரா இருக்கீங்களா? ரைட்டா? தட்ஸ் ஆல். நவ் எப்படி இதுல ஒரு கோடை வச்சு நம்ம இதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோமோ அத மாதிரி கொகஷன்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா? கொகஷனோட கோடு நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க. ஓகேவா? CL TPC SF. இதுதான் இதோட கோட். ஒரே நிமிஷம் ஞாபகம் வச்சுங்க. CL இது ஒரு பார்ட், இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா. TPC இது ஒரு பார்ட், SF இது ஒரு பார்ட். ஓகேவா? CLனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் தான், கேஷுவல் லீவ். TPC ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. SFனா செல்ஃப் ஃபைனான்சிங் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். சரியா? CL the code is very simple. ரெண்டு தடவை சொன்னீங்கன்னா மனசுல எப்படி நின்றும். CL TPC SF. லாஸ்ட் ஒன் டைம் உங்க மனசோட நீங்க சொல்லிக்கிங்க. CL TPC SF. இதுதான் இதோட கோட். அப்ப எப்பயுமே இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் சிங்கிறது என்னது? லீஸ்ட் கொகஷன். எஃப்ங்கிறது என்னது? மோஸ்ட் கொகஷன். அப்ப என்ன இன்னும் புரிஞ்சுக்கலாம்? இதுல சிங்கிறது என்னது? லோ கொகஷன். எஃப்ங்கிறது என்னது? ஹை கொகஷன். சிங்கிறது என்ன கொகஷன்? லோ கொகஷன். எஃப்ங்கிறது என்னது? ஹை கொகஷன். லோ கொகஷன் least desired or most desired? Low cohesion least desired or most desired? Question for you, answer me. Low cohesion இங்க நிக்கிறேன் நான். I am standing at this point. இது வந்து அதிகமா விரும்புவாங்களா மாட்டாங்களா? least cohesion எப்பவுமே என்னவா இருக்கணும்? நல்லா கவனிங்க. இங்கதான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. cohesion எப்பவுமே என்னவா இருக்கணும்? ஹையா தான் இருக்கணும். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குல்ல இந்த C, இது லீஸ்ட் டிசையர்டா மோஸ்ட் டிசையர்டான்னு கேக்குறேன். நான் ஆன்சரையும் சொல்லிட்டேன். ஏன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இங்க பாருங்க, இது லீஸ்ட் கொகஷன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல எவ்வளவு கொகஷன் தான் இருக்கு? லோன்னு சொல்லிட்டேன். இதை டிசையர் பண்றது இது எவ்வளவு தூரம் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா லீஸ்டா தான் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? லீஸ்ட் டிசையரபிள் தானே இது. ஆனா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனல் தான் கொகஷன் வந்து ஹையா இருக்கும். அப்ப அதுதான் என்னது? மோஸ்ட் டிசையர்ட். கிளியரா? ஒரே நிமிஷம் பாருங்க. எங்க கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். கப்ளிங். ஓகேவா? கப்ளிங் எப்பவுமே கப்ளிங் என்ன தேவைப்படும்? லோ தேவைப்படும். கொகஷன்ல என்ன தேவைப்படும்? ஹை தேவைப்படும். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்ல. கப்ளிங்ல லோ தேவைப்படும்னா அன்கப்பிள்டு தேவைப்படும்.
கப்ளிங்ல லோ தேவைப்படும், அன்கப்பிள்டு என்னது மோஸ்ட் டிசையர்டு. கொகஷன்ல ஹை தேவைப்படும். ஹைன்னா என்னது ஃபங்க்ஷனல். ஹைன்னா என்னது ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல் என்னது மோஸ்ட் டிசையர்டு. ஓகேவா? இந்த பர்టిక్యులர் பாக்ஸ் கிளியரா? Just give me a see if you are clear with this particular box. Just so யாராவது ஒருத்தவங்க எரரா மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப அந்த இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். I will give a minute time. இதை நீங்க இதே ஆர்டர்ல எழுதிங்க. சொல்றேன், ஒரே தடவை படிச்சு காட்டுறேன், காதுல வாங்கிட்டு அப்புறமா எழுதுங்க. கோஇன்சிடென்டல், லாஜிக்கல், டெம்போரல், ப்ரொசீஜுரல், கம்யூனிகேஷனல், சீக்வென்ஷியல், ஃபங்க்ஷனல். கோஇன்சிடென்டல், லாஜிக்கல், டெம்போரல், ப்ரொசீஜுரல், கம்யூனிகேஷனல், சீக்வென்ஷியல், ஃபங்க்ஷனல். ஓகேவா? இத ஞாபகம், இதுதான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதோட கோட் வேர்ட் என்ன சொன்னோம்னா CL TPC SF. இதான் இதோட கோட். CL TPC SF. இதான் இதோட கோட். ஓகேவா? Just complete it and give me done in the chat window. Make it fast. Done? Everyone, I just need reply from everyone, my dear friends. Make it fast. Somati ma'am, Kartika ma'am, and Yuga Senthil Raja sir, Shobana ma'am, Tankara sir. Good. What about others? Make it fast. Radha ma'am, good. Come on. Okay, Rini ma'am, good. Krishnamurthy sir, good. Make it fast. Everyone, I can see some other participants also. Okay sir, good. Ramesh sir. Shall we proceed now? We are going to discuss one by one. அப்போ இன்னும் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இங்க எக்ஸிபிட் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க. Listen carefully over here. நமக்கு என்ன கோட் வேர்ட் தெரியும் இப்ப? CL TPC SF. ஓகேவா? அப்ப F தான் என்ன, எவ்வளவு கொகஷன் இருக்கு? வெரி ஹை கொகஷன் இருக்கிறது எங்க? F. லோ கொகஷன் இருக்கிறது எங்க? C. இது கரெக்டா புரியுதா? அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றேன்னா, the cohesion with respect to C is less than L, which is less than TPC, which is less than S, which is less than F. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். very important. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதே கான்செப்ட ட்ரிபிள் சி கப்ளிங் போனோம்னா, ட்ரிபிள் சி SDU. இந்த இடத்துக்கிட்ட யூக்கு கப்ளிங் எவ்வளோ கம்மி, இங்க கப்ளிங் எவ்வளோ ஜாஸ்தி. அப்ப இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்? சிம்பிள் C having greater than with respect to C, having greater than with respect to C, having greater than S, greater than D, greater than U. சொல்றது புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், 2 மார்க் கேரண்டி. Just give me a see if you are able to understand the relationship. 2 marks guaranteed. Simply 2 marks guaranteed. ஓகேவா? நம்ம இந்த பேரை மட்டும் படிக்கல, இதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ஒருத்தவன் யாரு, சீனா யாரு, கண்டென்ட், காமன், கண்ட்ரோல், ஸ்டாம்ப், டேட்டா, அன்கப்பிள்டு எல்லாமே படிச்சிட்டோம். இப்பயும் நம்ம இதுக்குள்ள இருக்கிற ஒருத்தோட மீனிங்கும் கத்துக்க போறோம். ஏன் சார் அப்படின்னா டெஃபினேஷனும் கேட்கலாம், டைம் நல்லா இருந்தா, மேட்ச் கேட்கலாம், டைம் ரொம்ப நல்லா இருந்தா, கோடு பேஸ்டு கொஸ்டின் கேட்கலாம், ரொம்ப நல்லா இருந்தா. அப்ப எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா படிச்சுட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா?